இந்த சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ஸ்பெஷல் தாங்க. வஞ்சர மீன், ஸ்குவாட்ரிங் அப்படிங்கிற கனவா மீன், வஞ்சர கருவாடு தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சரி வீட்டுக்குள்ளேயே கழுவிக்கலாமா, சிங்கில் வச்சே கழுவிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை ரொம்ப ஸ்மெல் அடிக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வெளியே போய் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு போனதும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியில் பிடிச்சி நல்லா நிறைய டைம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வஞ்சர மீனுக்கு வந்துட்டு உப்பு போட்டு எல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவியிருந்தேன். இந்த கனவா மீன் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தாவே ஒரு என்ன சொல்கிறதுனா குடல் மாதிரி இருந்துச்சு. நான் அழகாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. குடல் மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்த தண்ணியில் அதையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. எப்பாடே போதுண்டா ஏன்டா என்னை இவ்வளோ வாட்டி கழுவுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கே நல்லா வந்துட்டு வந்த தண்ணியில் வச்சு கழுவி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்ததும் தான் வந்துட்டோம். வெளியே என்னென்னலாம் வந்துட்டு பொரிச்சிட்டு போகணுமோ அதெல்லாம் பொரிச்சிக்கலாம். இப்போவே திரும்ப வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. பாப்பா வேறு இருக்கா. எந்திரிச்சிட்டானா எல்லா வேலையும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போய் இலை கருவேப்பிலை அதெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். கருவேப்பிலை இல்லாமல் நான் சமைக்கவே மாட்டேன். அது சின்னதெல்லாம் இருக்கக்கூடாது, கொத்தாக இருக்கும். பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேறு வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தண்ணி மட்டும் வந்தால் ரொம்ப பிடிக்கும். செடிக்கெல்லாம் தண்ணி ஊட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஏதாவது டென்ஷனாக இருந்துச்சுன்னா போய் செடிக்கு தண்ணி ஊற்றினாவே போதும், நம்ம கொஞ்சம் வந்துட்டு ப்ளசண்ட் ஆகிக்கலாம். அந்த சைடு போனாவே வந்துட்டு எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கும். அப்புறம் வந்த தண்ணியிலேயே வந்துட்டு கருவேப்பிலையெல்லாம் வந்துட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செண்பகப்பூ செடிக்கு வந்துட்டு நம்ம வச்சதுக்கப்புறம் அந்த கார்டன் டூருக்கு அப்புறம் நம்ம அந்த பக்கம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பூ வேறு வந்துருந்துச்சு. எனக்கு சரியான சந்தோஷம். அப்புறம் அந்த 2 பூவும் பொறிச்சிட்டு மற்ற பூக்களையும் சரி பொறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் பொறிச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு செண்பகப்பூ செடி வச்சா வந்து பாம்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதாவது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா கற்பூரவள்ளி அந்த பிளான்ட்டை வந்துட்டு சுற்றி வச்சிங்கன்னா வந்துட்டு பாம்பெல்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதுவும் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் வந்துட்டு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்துட்டு சொன்னிங்கன்னா நான் அதை வந்து பண்ணிப்பேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்துட்டு நிறையாவே பூத்துருந்துச்சு. நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ வந்துட்டு அவ்வளோ பூவே இல்லை, கொஞ்சமாக தான் பூ இருந்துச்சு. இப்போது பார்த்திங்கன்னா நான் பூவே வைக்கக்கூடாது. இந்த டைமில் வந்துட்டு நிறைய பூ பூத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் நான் இப்போ சாப்பிடவே கூடாது. ஆனால் இந்த டைம் நிறைய கொய்யாப்பழம் வந்திருக்கு. சீத்தாப்பழம் நான் செடியில் பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு டைம் தான் சீத்தாப்பழம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செடியில் சீத்தாப்பழத்தை பார்த்ததே இல்லை. இந்த டைம் நான் சீத்தாப்பழமே சாப்பிடவே கூடாது. பார்த்திங்களா சீத்தாப்பழம் ஃபுல்லாக வந்திருக்கு. எனக்கு எதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீத்தாப்பழத்தில் வந்துட்டு ஒயிட்டாக வந்துட்டு ஒரு பூச்சி வந்துருக்கு. அதுவும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் அதையும் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அப்படியே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு பாப்பா அப்படி கத்துறா, வீரன்னு கத்துறா. அடடா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா பாப்பா வந்து சுச்சா போயிருந்தா. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு திரும்பியும் வந்துட்டு தொட்டலில் போட்டு 2 ஆட்டினோன்னும் தூங்கிட்டா. தூக்கத்து வேரியிலே இருந்தா. அப்படியே 2 ஆட்டினதும் தூங்கிட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு சரி இதுக்கு பிறகு டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமைக்க போயிட்டேன். கருவாட்டுக்கு வந்துட்டு சுடுதண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் வந்துட்டு அதை வந்துட்டு ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு தெவட்டி வச்சுட்டு மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெவட்டி காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மீன் குழம்புக்கு வந்துட்டு நான் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி அதெல்லாம் தேவையாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி சூடானதும் கருவாட்டுக்குள்ளே வந்துட்டு சுடுதண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் சூடாகட்டும், கொஞ்சம் அந்த இதில் வந்துட்டு நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டுட்டு தக்காளி அரிய வேண்டியது இருந்துச்சு. அதையும் அரிஞ்சிட்டு இஞ்சி அதுக்கு பேர் என்ன
பூண்டையும் வந்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டையும் வந்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறேன், எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு இருந்தனோ, இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சமைக்கவும் பழகிட்டேன், நல்லா சாப்பிடவும் பழகிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய், வெந்தயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி, அப்புறம் கருவேப்பிலை வேணுங்கிற அளவுக்கு கருவேப்பிலை போடுங்க. எனக்கு வந்து கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்துட்டு நான் நல்லாவே கருவேப்பிலை போட்டுக்குவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே கருவேப்பிலை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க, ஆனால் நான் வந்துட்டு கருவேப்பிலை தேடி தேடி நல்லா சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா வந்துட்டு ஏன்னு எனக்கு தெரியல, கருவேப்பிலை இல்லாமல் நம்ம சமைக்க மாட்டேன். என் அத்தை வந்துட்டு மல்லித்தலை இல்லாமல் சமைக்க மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு முக்கியமாக கருவேப்பிலை இருக்கணும். கருவேப்பிலை இல்லாமல் சமைச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். அதனால நான் எனக்கு எப்போவுமே வந்துட்டு கருவேப்பிலை தான் எனக்கு வந்து மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் டைம் ஆயிரும். இது வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சிட்ருக்கோம். டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு அரிசி நானே போட்டிருந்தேன். அதை வந்துட்டு நல்லா கழிஞ்சு அரிசியும் வச்சு விட்டுட்டேன். சரி சீக்கிரமாக சாப்பாடு ஆச்சுன்னா மீன் குழம்பும் சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வேணால் வந்துட்டு கனவாவும் கருவாடும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் சாப்பாடும் வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் மீன் குழம்புக்கு இது போட்டுருங்க, தக்காளி வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு போட்டு ஸ்மாஷ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு புளி கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஃபிஷ் கறி மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கணும். கலருக்கு வேணும்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதி வந்த பிறகு தான் வந்துட்டு மீன் போடணும். அப்புறம் வந்துட்டு அப்போ தான் யோசனை வந்துச்சு, அடடா நம்ம வீட்டில் வேற தேங்காய் வேற இல்லையே, இப்போ தேங்காய் வேற அரைச்சி ஊற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு தேங்காய் எல்லாம் போட்டோம். அந்த தேங்காய் எல்லாமே வித்தாச்சு. நாங்கள் ஒரு 5-6 தேங்காய் தான் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எல்லா தேங்காயும் நாங்கள் விற்றுட்டோம். அடடா என்னடா பண்ணுறது, தேங்காயே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அத்தை தான் கூப்பிட்டு தேங்காய் உளுந்துருக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரிடா எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் நம்மளுக்கு ஒரு தேங்காய் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் தேங்காயெல்லாம் மட்டை வாங்கிட்டு வந்துட்டு சரி தேங்காய் உடைச்சிட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறேன். என்னால் டெம்டிங்கே தாங்க முடியல, தேங்காய் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடிக்க போனேன். எங்கள் அத்தை டே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் தண்ணியெல்லாம் அப்படியே கீழே ஊற்றிட்டு குடிக்கவே இல்லைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு மீன் எல்லாத்தையும் வந்துட்டு குழம்புக்குள்ளே போட்டுட்டு சரி தேங்காய் பியூரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்சியில் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 துண்டு தேங்காய் போட்டுக்கணும். கொஞ்சம் வந்துட்டு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். நீங்கள் துருவி சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு டக்குன்னு கட் பண்ணி போட்டுட்டேன். நல்லா என்ன சொல்கிறது, நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. திட்டாக இருக்கக்கூடாது, அந்த என்னது தேங்காவாக தெரியவே கூடாது. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிரேவிக்குள்ளே ஊற்றிக்கோங்க. அதாவது மீன் குழம்புக்குள்ளே உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு எல்லாருக்கும் பத்துற மாதிரியும் இருக்கும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்க வச்சிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வஞ்சரம் ஃபிஷ் வந்துட்டு காய வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து ஃபிஷ் பொரிச்சிட்டு இவர் வந்து என்னால் பசி தாங்க முடியாது, மற்றதெல்லாம் வந்து மதியானம் சாப்பிட்டுக்கலாம், நீ டக்குன்னு வந்து எனக்கு சாப்பாடு போடு, இலையில சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு சுட சுட சாப்பாடு வச்சு மீன் குழம்பு, வஞ்சரம் ஃப்ரை எல்லாம் வச்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு போகிற பாப்பா எழுந்திரிச்சிட்டா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்துட்டு நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு திருப்பி மத்தியானம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மத்தியானத்துக்கு என்ன பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் கருவாடு செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்குவாட்ரிங், அதாவது கனவா மீன். இந்த கனவா மீனுன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக அந்த பேரே வந்துட்டு டக்குன்னு எனக்கு சொல்லவே வரல. அப்புறம் இவர் தான் சொல்லி கொடுத்தாரு, இங்கே பாரு என்ன ஞாபகம் வச்சுக்கோ, கணவன் சரியா, கனவா அதை ஞாபகம் வச்சுக்கோ, அதை வச்சு நீ சொல்லிக்கோ கரெக்டாக, கனவா மீன் இது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை பார்த்தாவே கனவா
இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இனி நான் மறக்கவே மாட்டேன். இது காமிச்சாங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மத்தியானமும் சாப்பிட்டுட்டு வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால எல்லா பாத்திரத்தையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனையும் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நீட் பண்ணி வச்சுட்டு இல்லைன்னா வந்துட்டு அத்தை டென்ஷன் ஆயிடுவாங்க, வந்து கிச்சனை பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் போய் சாப்பிட்டு கொஞ்சமாக ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. இப்படி தான் எங்களோட டே போச்சு. நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொருள் பேர் தெரியாமல் நிமோனிக் வச்சு அதை சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.